அஸ்ஸலாமு அலைக்கும். விளக்க உரை 202 முந்தைய தொடர்ச்சி. ஹுத்ஹுது என்றால் இது ஒரு மரம் கொத்தி பறவையாகும். வசனம் 22, 23 படி இப்போது இந்த பறவை வந்தது. உடனே சுலைமான் நபிகளாரிடம், நபியே, நான் சஃபாவில் இருந்து தங்களுக்கு ஒரு உறுதியான செய்தியுடன் வந்துள்ளேன் என்றதும் நபிநாதர் சிறிது கோபத்தை அடக்கி என்ன என்ன என்றார்கள். சஃபா என்பது ஒரு குடும்பத்தின் தந்தையின் பெயராகும். இவ்வூர்வாசிகள் பெரும்பாலும் தங்கம் வெள்ளி வியாபாரிகளாக இருந்தார்கள். பல நாடுகளில் இவர்கள் வர்த்தம் நடைபெறுகிறது. பல நீரூற்றுகளை இவர்கள் நாட்டில் ஏற்படுத்தி சொர்க்கம் போல செழிப்பாக்கி வைத்திருந்தார்கள். இதை பற்றி சஃபா என்னும் அத்தியாயமே ஒன்று உள்ளது. இங்கிருந்துதான் ஒரு தகவலுடன் இந்த பறவை வந்தது. அது கூறியது, அங்கு ஒரு பெண்ணை கண்டேன், அவள் அந்நகரத்தவர்களை ஆட்சி செய்கிறாள் என்றது. இப்பெண்ணை தான் பில்கீஸ் என்று கூறுகின்றனர். இவளது தந்தை கீர்த்தி மிகும் மன்னர் ஆவார்கள். யமன் நாடு பூராவையும் ஆட்சி செய்துள்ளார்கள். அளவற்ற செல்வம், இராணுவம், ஆயுதம் அனைத்தும் அவளிடம் உண்டு. ஒரு அரிய வகையான சிம்மாசனம் இவளிடம் உண்டு. அதில் அமர்ந்துதான் இவள் ஆட்சி செய்கிறாள். தங்கம் வெள்ளியால் ஆன 30 முழ நீளமுள்ள 30 முழ அகலத்திலும் இது இருந்தது. இவ்வளவு இருந்தும் இவளிடம் கொள்கை மட்டும் தவறானதாக இருந்தது. இவளும் இவளது கூட்டத்தினரும் அல்லாவை விட்டு சூரியனை வணங்குகின்றார்கள். அல்லாவின் விரோதி ஷைத்தான் இவர்களை வழிகெடுத்து விட்டான். இவ்வுலகில் இவளின் சிம்மாசனம் மிக பெரியதாக இருக்கலாம். வணக்கத்துக்குரிய அல்லாவின் அர்ஷுக்கு ஈடாகுமா? ஆகவே ஆகாது. வசனம் 24, 25, 26 வசனங்களை ஓதியவரும் அதை கேட்டவரும் சுஜூது செய்வது கடமையாகும். இதை நாம் கவனிக்க வேண்டும். இதை கேட்ட சுலைமான் நபியர்கள், நீ பொய் கூறுகிறாயா உண்மை கூறுகிறாயா என்பதை நான் கண்டு கொள்வேன் என்றார்கள். இப்போது நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன். இதை இவ்வரசியிடம் கொண்டு அவள் அறியாத முறையில் அவள் அருகில் போட்டுவிடு என்று சொன்னார்கள். அதன் பின் ஒதுங்கி நின்று அவர்கள் என்ன முடிவு செய்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வா என்று கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் நபி சுலைமான் அவர்கள். இப்போது அரசி இக்கடிதத்தை படிக்கிறாள். அதில் அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம் என்ற பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இக்கடிதம் சங்கை மிக்கதாகும் என்று அரசியே இதை கூறி அந்த சங்கை மிகுந்த கடிதத்தை தாவூது நபி அவர்களின் குமாரர் நபி சுலைமான் நபி எழுதும் கடிதமாகும். எனக்கு விரோதமாக நீங்கள் இருமாப்பு கொண்டு விடாதீர்கள். முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று அந்த கடிதத்தில் முடிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் தொடர்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.